வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல வாராகி அம்மன் விளக்கு ரூபத்தில் நமக்கு தரிசனம் தருவார். அது எப்படி அம்மாள் நமக்கு தரிசனம் தருவாங்க அப்படின்றத நம்ம முழு விவரமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். அதாவது வாராகி அம்மன் என்பவர் சப்த கன்னியர்களில், அதாவது 7 சப்த கன்னியர்களில் ஒருவராக திகழ்கிறார். 5வதாக வாராகி அம்மன் திகழ்கிறார். மிகவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான வாராகி அம்மன் தெய்வங்க. அதாவது அம்பாள் எல்லாருக்குமே அவர்களுடைய துயர்களையும் இன்னல்களையும் நீக்கி போடுகிறதாக விளங்குகிறார். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் தேய்பிறை பஞ்சமியும் சரி, வளர்ப்பிறை பஞ்சமியும் சரி, மிக மிக முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. அதாவது தேய்பிறை பஞ்சமி நம்ம வாராகி அம்மனை வழிபடும் போது நம்முடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே தேய்ந்து போகுமாம். நம்மளுடைய துன்பங்கள்லாம் தேய்ந்து போகும். மற்றும் வளர்ப்பிறை பஞ்சமியும் மிகவும் முக்கியமானது. நம்ம இரண்டுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இரவு நேரத்தில், அதாவது 6 மணிக்கு பிறகு நம்ம அதாவது 8 மணி அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அம்பாளுக்கு விளக்கு போடலாம். வீட்டிலே வாராகி அம்மன் திருவுருவப் படம் இருந்ததுன்னா சந்தன குங்குமம் இட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம பூஜை ஆராதனைகள் நம்ம செய்யலாம். மற்றும் அம்பாள் நிறைய பேருக்குங்க விளக்கு ரூபத்தில் காட்சி தந்திருக்கிறார். அது எப்படி அப்படின்னா, அதாவது நம்ம விளக்கு நம்ம எல்லாருமே ஏற்றுவோம் இல்லையா? அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் அகல் விளக்கு, அதாவது வானம், பூமி, நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களில் மண் அகல் விளக்காக நம்ம அதை பிரதிபலிப்பாக நம்ம ஏற்றுகிறோம் மண் விளக்கு. அடுத்தது 5 முகம் கொண்ட குத்தி விளக்கும் நம்ம ஏற்றுவோம். எல்லார் வீட்லேயும் பழக்கம் இருக்குது. மற்றும் மாவிளக்கும் போடுவோம். நிறைய பேர் மாவிளக்கு போடுற பழக்கம் இருக்கிறது இல்லையா? மற்றும் நம்ம அம்பாளுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றுவோம். அதுவும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இதிலெல்லாம் பார்த்தோம்னா அம்பாள் தத்ரூபமாக நிறைய பேருக்கு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, எந்த விளக்குல நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்தாலும் சரி, அதில் அம்பாள் ஆவாகனமாக இருப்பார், அமர்ந்திருப்பார். அம்பாள் அதாவது பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். விளக்கில் அம்பாள் மூக்கு, கண் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான வாராகி அம்மன் எல்லாருக்குமே காட்சி கொடுத்திருக்கிறார். நம்ம வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தோறும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விளக்கு, நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் போட்டு தீபமோ ஏற்றி வைத்து நம்ம அம்பாள் முன்னாடி அமர்ந்து, படம் இல்லை அப்படின்றவங்களுக்கு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தா போகிறோம். அந்த விளக்கு எதிரில் நம்ம அமர்ந்து நம்ம வாராகி அம்மனுடைய நாமங்கள், திருநாமங்களை சொன்னாலே போருங்க. அதாவது ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சம்யை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாயை நமக,
ஓம் ஐம் க்ளௌன் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக. ஓம் ஐம் க்ளௌன் அரிக்கிண்யை நமக. ஓம் ஐம் க்ளௌன் வாராகியை நமக. ஓம் ஐம் க்ளௌன் மகாசேனாயை நமக. ஓம் ஐம் க்ளௌன் மகாவாராகியை நமக அப்படின்னு வாராகி அம்மனுடைய திருநாமங்களை நம்ம உச்சரித்தாலே போதுங்க. வாராகி அம்மன் அந்த ஒளி ரூபத்தில் விளக்கு ரூபத்தில் விளக்கில் அமர்ந்திடுவார். அப்படியே அமர்ந்திடுவார். நம்ம செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். மற்றும் நெய்வேத்தியமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் கடலை மற்றும் வடை இதெல்லாம் நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு நம்ம படைக்கலாம்ங்க. அதாவது பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருளை நம்ம நெய்வேத்தியமாக நம்ம படைக்க வேண்டும். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வாராகி அம்மன் தேய்பிறை பஞ்சமி பூஜை. வாராகி அம்மன் விளக்கு ரூபத்தில் தரிசனம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமாக நம்ம அதையே நம்ம பார்த்தா போகிறோம். அந்த விளக்கை நோக்கி நம்ம பார்த்தா போகிறோம். அதில் தரிசனம் கொடுப்பாங்க அம்பாள். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம எங்களுக்கு மண் அகல் விளக்கு வாங்க முடியல, விளக்கு இல்லை அப்படின்றவங்க கேண்டில் ஏற்றுறோம் அப்படின்னாங்கன்னா கேண்டில் ஏற்றி பூஜை செய்யலாம். அந்த கேண்டில்லையும் அம்மா அமர்ந்து இருப்பார். அதாவது அம்பாளுக்கு என்னன்னா நம்ம ஆத்மார்த்தமாக நம்பிக்கையுடன் பக்தியுடன் ஒரு மனதோடு நம்ம பூஜை செய்தால் கண்டிப்பாக அம்பாள் ஏற்றுப்பார். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும். திருஷ்டி இருக்காது. மற்றும் எதிர்வினை சக்திகள் வீட்டில் அண்டாது. சண்டை சச்சரவுகள் வீட்டில் அடிக்கடி வராது. மற்றும் துன்பங்கள் பிரச்சனைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அப்படியே இருந்த இடம் தெல்லாமல் ஓடி போய்விடும். மற்றும் நோய் நொடிகள் அடிக்கடி வியாதிஸ்தவர்கள் நோய் வாட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்ற வீடுகளில் தேய்பிறை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி 2 பஞ்சமிலையும் விளக்கை ஏற்றி அம்பாளை நினச்சி நம்ம அம்பாளுடைய இந்த திருநாமங்களை சொல்லி பூஜை செய்தாலே போதுங்க. கண்டிப்பாக அம்பாள் நமக்கு அதில் ஒரு விடை தருவார், ஒரு வழியை காண்பிப்பார். மற்றும் நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே சூரியனை கண்ட பனி போல் நீங்கி ஓடிவிடும். அம்பாள் கண்டிப்பாக நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு நமக்கு வெற்றியை காண்பிப்பார். மற்றும் நம்ம பஞ்சமி அன்னைக்கு கோவிலில் போய் அம்பாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டுங்க. சில கோவிலில் யாகம் நடத்துகிறாங்க, ஹோமம் பண்ணுறாங்க அம்பாளுக்கு. தேய்பிறை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி அந்த யாகத்தில் நம்ம கலந்து கொண்டாலே போதுங்க. நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்பாள் கிட்ட நம்ம ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்சு விட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு அம்பாள் காண்பிப்பார். அதாவது விளக்கு ரூபத்தில் அம்பாளை நம்ம பிரார்த்தனை செய்வதுன்றது ஒரு அந்தரங்கமாக ஒரு மனதுடன் ஒரு பக்தி நிலையில் இருக்கும் பக்தர்கள் அவர்கள் கண்களுக்கு மட்டுமே தெரிகிறது. அதாவது அவர்கள் அப்படி பக்தி ஸ்ரத்தையுடன் விளக்கு பாரம்பரிய விளக்கை வைத்து காலங்காலமாக ஒரு விளக்கை ஏற்றி அம்மனுக்கு வாராகி அம்மனுக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அதே விளக்கில் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியும் சரி வளர்ப்பிறை பஞ்சமியும் சரி அதுலேயே ஏற்றிக்கிட்டு வந்துட்டு அந்த விளக்கில் அம்பாளை காண்கிறார்கள். எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தரிசனம் பாருங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் நேற்று தேய்பிறை பஞ்சமி அம்பாள் அப்படியே விளக்கு ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்க. விளக்கில் அமர்ந்தாங்க அம்பாள். நான் அம்பாளை பார்த்தேன், வாராகி அம்மனை பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அனுபவங்களை. அதாவது விளக்கு ரூபத்தில் வாராகி அம்மன் தேய்பிறை வளர்ப்பிறை பஞ்சமியில் காட்சி தருகிறார் என்று அற்புதமான விஷயத்தை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீக்கி போடுவார். எந்த மனக்குழப்பமும் வழக்கு
கோர்ட்டு கேஸு வழக்கு மற்றும் உத்தியோகமின்மை மற்றும் குடும்ப வளர்ச்சியின்மை இதெல்லாம் கண்டிப்பாக நீக்கி போடுவார் மற்றும் அதற்கு ஒரு வழியை காண்பித்து அதில் நமக்கு வெற்றியை காண்பிப்பார். அதாவது விளக்கு ரூபத்தில் அம்பாளை தரிசனம் செஞ்சு நம்முடைய துன்பங்கள் கண்டிப்பாக நீக்கும் என்று நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத துன்பங்கள் அனைத்தும் நீக்கி போடுவார் அம்பாள். அதனால ஒளி ரூபத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறார். நான் இருக்கிறேன் உங்களுடன், நீர் எதற்கும் கவலைப்படாதே அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுக்குற மாதிரி அம்பாள் வாராகியம்மன் விளக்கு ரூபத்தில் விளக்கில் அப்படியே அமர்ந்து பிரசன்னமாகி விடுகிறார். நம்முடைய இல்லத்தில் அப்படியே அமர்ந்து விடுகிறார் அம்பாள். மேலும் யாராவது செய்வினை மற்றும் மாந்திரிகம் தாந்திரிகம் செய்தார் என்றால் அதெல்லாம் எதுவுமே அம்பாளிடம் பலிக்காது. எந்த தாந்திரிகமும் மாந்திரிகமும் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாமே நீங்கிவிடும். சித்தப்பிரமை ஓடிவிடும். எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வீட்டை விட்டு ஓடிவிடும். அதனால வாராகியம்மன் அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம். நம்முடைய நோய் பிணிகள் அனைத்தும் நீங்கும் மற்றும் திருஷ்டி அனைத்தும் நீங்கும். தொடர்ந்து அம்பாளை தேய்பிறை வளர்ப்பிறை பஞ்சமி அன்று வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய தரித்திரம் அனைத்தும் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும் மற்றும் வீட்டு செல்வ நிலை அடையும். நம்ம வீடு அஷ்ட ஐஸ்வர்யமாக நிரம்பி வழியும். நாம் நல்ல ஆற்றலை பெறுவோம் மற்றும் நமக்குள் இருக்கும் நல்ல சக்திகள் வெளியாகும் மற்றும் வீடு நல்ல நேர்மறை சக்திகளாக நிறைந்திருக்கும். மற்றும் விளக்கு சுடர் ஒரு புள்ளியாக திகழ்கிறது. அதாவது ஆற்றல் புள்ளியாக திகழ்கிறது. நம்முடைய கவனத்தை அந்த சுடர் மீது செலுத்தும் போது அம்பாளுடைய சக்தி வாய்ந்த ஆற்றலையும் மேம்படுத்த தூண்டுகிற ஒரு அற்புதமான சுடராக திகழ்கிறது. வாராகி மூல மந்திரம் கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியை நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 21 தடவை அல்லது 108 முறை நம்ம ஜபிக்கலாமுங்க. அற்புதமான வாராகி அம்மனுடைய மூல மந்திரம் இது. வாராகி அம்மன் தீய சக்திகளை அழிக்கும் ஒரு காவல் தெய்வமாக திகழ்கிறார். அதனால நம் வீட்டிற்கே அம்பாள் காவலாக திகழ்பவர். குறிப்பாக நிலத்தகராறுகள் மற்றும் கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் பிஸ்னஸ் வியாபாரத்தில் வெற்றியை தருவார். வாராகி அம்மனை வழிபட்டால் நம்முடைய அகங்காரம் கோபம் எல்லாம் நீங்கி போய் ஒரு மன அமைதியான ஒரு சுமூகமான குடும்ப வாழ்க்கை நமக்கு அமையும். உங்களுக்கு அப்படி இந்த மந்திரம்லாம் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் வாராகி அம்மனே போற்றி, ஓம் வாராகி அம்மனே போற்றினே சொல்லிடலாங்க. இதை ஒரு 21 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செஞ்சு நெய்வேத்தியம் வைக்கலாம். கல்கண்டு கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாங்க. உங்களால் எது முடியுதோ வைத்து நெய்வேத்தியமாக வைத்து அம்பாளை நம்ம வழிபடலாம். மற்றும் வாராகி அம்மன் நமக்கு காவல் தெய்வமாக திகழ்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் மன்சூன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.